ஸ்ரீமதே ராமானுஜாய நம. கோதா பிராட்டி திருவடிகளே சரணம். ஸ்ரீ ரங்கநாயகி சமேத திவ்ய தம்பதிகள் திருவடிகளே சரணம். இன்று தனுர் மாதங்களில் நான் மார்கழி என்ற மார்கசிரீஷ மாதத்தில் பகவானை அடைவதற்கு நாம சங்கீர்த்தனம் எளிய உபாயமாக பகவத்கீதையில் கண்ணபிரான் உரைத்துள்ளார். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அந்த மகா மந்திரமே பகவானுடத்தில் அடைவதற்கு மிக எளிய சாதனம் என்று பெரியவர்களும் அறுதி உள்ளார்கள். நமக்கு தமிழகத்தில் ஆன்மீக மண்ணில் உள்ள அனைத்து கோவில்களிலும் இந்த திருவிதி பஜனை என்பது காலம் காலமாக தொடர்ந்து தொன்று தொட்டு நடந்து வந்துள்ளது. இன்று காலப்போக்கில் அது சில இடங்களில் விடுபட்டிருந்தாலும் இப்போது இந்த நாம சங்கீதத்தின் வலிமை மற்றும் பெருமை எல்லாரும் அறிந்து இப்போது எல்லா இடங்களிலும் இது திரும்பவும் இன்று மலர்ந்து பல இடங்களில் நடந்து வருகிறது. இதனால் பலன்கள் என்னென்ன என்பதை பெரியவர்கள் நமக்கு காட்டியுள்ளார்கள். இந்த மார்கழி பொழுதில் தேவர்களுக்கு அதிகாலை பொழுது, அவர்கள் வானவீதியில் சஞ்சாரம் செய்வார்களாம். அவ்வாறு செய்யும்போது நாம் சொல்லும் ஒவ்வொரு நாமத்துக்கும் நாம் செய்யும் நல்ல செயல்கள் மற்றும் எண்ணங்களுக்கு ததாஸ்து என்று அவர்கள் ஆசீர்வதிப்பார்களாம். அவ்வாறு செய்யும்போது நமக்கு நேரடியாக அந்த தேவர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. இந்த நாமாவை சொல்வதனால் பெருமாள் தாயாருடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக நமக்கு கிட்டுகிறது. அதற்காகவே இந்த மார்கழி மாதத்தை பக்தி மாதமாக பெரியோர்கள் அனுஷ்டித்து உள்ளார்கள். அதன் ஒரு சாராம்சமாக இன்று சித்திரை வீதியில் சப்த பிரகார மத்தியே என்று கூறப்படும் இந்த சித்திரை திருவீதியில் திருவீதி பஜனை 30 நாளும் நடைபெறுகிறது. பாகவத கோஷ்டியினர் மற்றும் பக்தர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பெருமாள் தாயார் அனுகிரகங்களை பெற வேண்டுமான் பிரார்த்திக்கிறோம். Thank you.
ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.